அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்பான் கம்பெனி ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓவோட எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங்கில் வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் எடுத்திருந்தோம். ஆல்ரெடி அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் சேலஞ்ச் 3000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கம்மிங் தீபாவளிக்குள்ளே ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி 2014 டிசம்பரில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு தேவையான சில சர்வீசஸ் ஒர்க்குகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த கம்பெனி தான் சப்போர்ட் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 சிட்டிஸ் அக்ராஸ் இந்தியாவில் இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் இல்லாமல் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் அண்ட் சிங்கப்பூர்லேயும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்தெந்த ஒர்க்கெலாம் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கிளீனிங் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், அப்ளையன்ஸ் ரிப்பேர் பண்ணுறது, பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அண்ட் மசாஜ் தெரப்பி பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் எல்லாமே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த சப்போர்ட் நீங்கள் கேட்டுறீங்க அப்படின்னா, ஸோ வெல் ட்ரைன்டு பர்சன் என்னன்னா உங்கள் வீட்டுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதுதான் என்னன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சில இமேஜஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட இது இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில பிராண்ட்ஸுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா லான்ச் ஆஃப் வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் டோர் லாக்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த நேமில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நேட்டிவ் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் சப்போர்ட்ஸ் சர்வீஸ் ப்ரொஃபஷனல் ஃபார் ட்ரைனிங்ஸ். யாரே வராங்களோ அவங்களுக்கு என்னென்னா ட்ரைனிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் கொடுக்கறது, ஃபினான்சிங்கில், அப்புறம் இன்சூரன்ஸ் அண்ட் பிராண்டிங், ஹெல்பிங் இம்ப்ரூவ் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். ஸோ இந்த எல்லா சப்போர்ட்டுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நல்லா தெரிய வந்திருக்கும். ஏன்னா நீங்களும் ஒரு நியூவாக ஒரு புதுசாக ஒரு வீடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, இல்லை என்னென்னா ஒரு வீடு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த கம்பெனி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 பெர் ஷேர்லையும், இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது ₹98 ₹103 வரைக்கும், லாட் சைஸ் ₹145 145 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 1900 கோடி ஐபிஓ இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ். அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக 472 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலாக 1428 கோடியும், எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹9 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் இவங்க லிஸ்ட் ஆகுறாங்க. இந்த கம்பெனி செப்டம்பர் 10லேருந்து 12 வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் செப்டம்பர் 15, ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியும், உங்களுக்கு லாட் கிடைச்சிருந்தா 16ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ஷேர்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை கொடுத்துருவாங்க. லிஸ்டிங் டேட் பார்க்கும்போது செப்டம்பர் 17ஆம் தேதி வெட்னஸ்டே அன்னைக்கு இந்த கம்பெனிஸ் லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ நீங்கள் ஐபிஓ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் செப்டம்பர் 12ஆம் தேதி 5 மணிக்குள்ளே ஈவினிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஐ மெண்டட் பண்ணியாக வேண்டும். ஸோ ரீட்டைல் கேட்டகரியாக பார்க்கும்போது ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் தேவையான அமௌண்ட் ₹14,935 உங்களுக்கு தேவைப்படும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்லேருந்து 66 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 67 லாட்லேருந்து நீங்களால் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு 10% ஆஃப் ஷேர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கம்மியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நார்மலாக பார்த்தீங்கன்னா 35% அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ 1900 கோடியில் 190 கோடி தான் ரீட்டைல் கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. கியூபி கேட்டகரிக்கு 75%, என்ஐஇ கேட்டகரிக்கு 15% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட கேபிஐ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில டேட்டா தான் எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 13%, பிரைஸ் டு புக் வேல்யூ 8.27. இது ரெண்டுமே பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இது ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லையும் பார்க்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் இவங்க இவங்க நெகட்டிவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா 239 கோடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் போட்டிருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.72லேருந்து 1.67 கன்வெர்ட் ஆகுது. ரொம்பவே கம்மியான இபிஎஸ். பி ரேஷியோ பார்க்கும்போது 59லேருந்து 61 இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 20 கீழே இருந்தால் தான் ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்குது அப்படின்றது என்னென்னா மீனிங். ஸோ 59லேருந்து 61 பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க.
ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட லிஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 19% வரைக்கும் என்னன்னா பாசிட்டிவ்ல வந்து என்னன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய சஜஷன் ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக நீங்க என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் வந்து குடுக்கலாம். அதுவும் அதுனா 3rd டே அன்னைக்கு எந்த அளவுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.